நேற்று இந்த பகுதியிலே நாம் தோல்வியடைந்தோம், எந்தெந்த பகுதியிலே நாம் ஜெயித்தோம் என்ற சில காரியங்களை கணக்கு பார்க்கும் நாள். இந்த வருடத்திய கணக்கு எல்லா கம்பெனிகளும் எல்லா இடங்களிலும் எல்லா அலுவலகங்களும் கணக்கு போட்டார்கள். இந்த வருடத்திலே என்னென்ன காரியங்களிலே நாம லாபம் பெற்றிருக்கிறோம், என்னென்ன காரியங்களே நஷ்டமடைந்திருக்கிறோம், அதை சரி செய்வது எப்படி என்ற ஒரு கணக்கை பார்ப்பார்கள். அதே போல இந்த 2024 வருடத்தில் என்னென்ன காரியங்களில் என்னென்ன போராட்டங்களில் நாம் தோல்வி அடைந்தோம், அதை வெற்றியாக்குவது எப்படி என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் உலகத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி போராடி ஜெயம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று நேற்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சுமார் 7 காரியங்களை நாம் பார்த்தோம். முதல்ல ஜெபத்திற்கு வரக்கூடிய தடைகளை நாம் ஜெயித்தோமா என்று பார்த்தோம். ஜெபத்திற்கு கண்டிப்பாக தடை வரும், அந்த தடையை நாம் ஜெயித்தோமா என்று பார்த்தோம். இரண்டாவதாக உபவாசிக்கிறதற்கு நிறைய தடைகள் வரும், அந்த தடைகளை அந்த போராட்டங்களை நாம் ஜெயித்தோமா. மூன்றாவதாக வேதம் வாசிப்பதற்கு ஏற்படும் தடைகளை ஜெயித்து நாம் வேதத்தை வாசித்தோமா. நான்காவதாக ஆராதனைக்கு ஏற்படுகிற தடைகளை நாம ஜெயித்து அந்த போராட்டத்தை ஜெயித்து நம்ம ஆராதனையிலே கலந்து கொண்டோமா. ஆறாவதாக ஊழியத்திற்கு ஏற்படுகிற தடைகள், ஊழியம் செய்வதற்கு சத்தியத்தை சொல்லுவதற்கு சாத்தான் பல விதத்திலே நமக்கு தடைகளை கொண்டு வருவான், அந்த தடைகளை நாம ஜெயித்தோமா என்று கேட்டோம். அடுத்தபடியாக பாவத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படியாயிலும் சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தில் வீழ்த்துவதற்காக ஒரு திட்டம் வைத்திருப்பான். அந்த திட்டத்தை எதிர்த்து போராடி நாம் ஜெயம் பெற்றோமா என்று பார்த்தோம். அடுத்தபடியாக ஆத்துமாவுக்கு விரோதமான எதிராக போராடுகிற போராட்டங்களை நம்ம ஜெயித்தோமா என்று பார்த்தோம். கடைசியாக மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்துவோம் என்ற ஒரு கேள்வி பல தடவை பல சூழ்நிலைமையிலே நமக்கு வந்திருக்கும். அந்த நேரத்தில் அதை நாம் ஜெயித்து மனிதனை அல்ல தேவனையே பிரியப்படுத்துவேன் என்று நம்ம தீர்மானம் பண்ணி அதில் வெற்றி கொண்டோமா என்று பார்த்தேன். 8 காரியங்கள் நினைக்கிறேன். இந்த 8 காரியங்களையும் நம் மனதிலே கொண்டிருப்போம். நேற்று வராதவர்களுக்காக இன்றைக்கு அந்த 8 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை கொண்டு வரும், தடைகளை கொண்டு வரும். எல்லா விதத்திலும் சாத்தான் நமக்கு தடைகளை போடுவான், போராட்டங்களை கொண்டு வருவான். அவனை நம்ம எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு ஒரு காலம் ஆமா சொல்லக்கூடாது. பிசாசுக்கு எப்பவுமே எதிர்த்து தான் சொல்ல வேண்டும், எதிர்த்து தான் பேச வேண்டும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கண்டிப்பாக நாம் இந்த காரியங்களிலே பிசாசு கொண்டு வருகிறதான போராட்டத்தை நம்ம ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த 2024 வருடத்திலே இவைகளிலே நாம் ஜெயம் எடுக்காவிட்டால் கண்டிப்பாக 2025 வருடத்திலே நாம் இவைகளை எதிர்த்து போராடி ஜெயம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் கொண்டு வருகிறான், பிசாசானவன் கொண்டு வருகிறான். அவைகளில் சிலவைகளை இன்றைக்கு நாம் பார்த்து இவைகளில் இருந்தெல்லாம் நான் ஜெயம் பெறுவதற்காக நாம் போராடி ஜெபித்து வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. யூதாவின் நிருபத்தில் 1 அதிகாரம் 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 1 அதிகாரம் 3 வசனம். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்திற்காக போராடுதல் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். விசுவாச வாழ்க்கைக்காக போராடுதல். விசுவாசம் என்றால் பல விதமான நேரங்களில்
நாம் விசுவாசத்தை இழந்து விடுகிறோம், அல்ல விசுவாசத்திலே சோர்ந்து போகிறோம். விசுவாச வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்யணும்? தைரியமாய் போராட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த விசுவாச வாழ்க்கையிலிருந்து கீழே தள்ளும்படியாக பிசாசான் பல வஞ்சனையான செய்கைகளை செய்வான். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிசாசானவன் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சுற்றி வருவான், அவன் வலைகளை வீசுவான், அவன் போராட்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். ஆகவேதான் இங்கே யூதா எழுதும்போது சொல்லி இருக்கிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக பலவிதமான போராட்டங்கள் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. அது குடும்பத்திலிருந்தே வரும், அது கணவனிடத்திலிருந்து வரும், அது மனைவியிடத்திலிருந்து வரும், பிள்ளைகளிடத்திலிருந்து வரும், நம்மை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்திலிருந்து வரும், நாம் வேலை செய்கிற இடத்திலிருந்து வரும். எந்த இடத்திலிருந்து ஆனாலும் இந்த விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக பல போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதை நம்ம தைரியமாய் போராட வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்படி கிறிஸ்தவர்களாக வாழ்வது, அதிலும் விசேஷமாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழ்வது, இன்னும் அதற்கு ஒருபடி மேலே போய் சிலர் நகை அணியாமல் விசுவாசிகளாய் வாழ்வது, இன்னும் சிலர் வைராக்கியமாக சிலர் காரியங்களை வெறுத்து வாழ்வதெல்லாம் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஏற்றதல்ல. அவர்கள் நம்மோடு போராடத்தான் செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நகை போடாதவர்களை நீ ஏன் நகை போடாம இருக்கிறாய்? போட்டுக்கொள்ள வேண்டியதானே, அவங்க போட்டிருக்கிறாங்க, இவங்க போட்டிருக்காங்க, அந்த பாஸ்டர் மனைவியே போட்டிருக்கிறாங்க, நீ போட வேண்டியதானே என்று ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான். ஆனால் ஒரு முறை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம், கர்த்தருக்காக அதை விட்டிருப்போமானால், கர்த்தருக்காக அதை வேண்டாம் என்று உதறி தள்ளி இருப்போமானால், அந்த விசுவாசத்திற்காக போராடி நிலை நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம விசுவாச வாழ்க்கை வரும்போது அநேக அவசியமில்லாத அலங்காரங்களை வெறுத்திருப்போம். பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, இன்னும் பல காரியங்களை நம்ம வெறுத்து ஒதுக்கி இருப்போம். சில இடங்களுக்கு செல்லும் போது, ஐயோ கல்யாணத்துக்கு போகும்போது வெறும் காதோடு எப்படி போறது, கல்யாணத்துக்கு போகும்போது பூ வைக்காம எப்படி போகிறது, இந்த ஒரு இடத்திற்கு மட்டும் ஒரு பொட்டு வைத்து விட்டால் என்ன என்கிற ஒரு போராட்டம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. அங்கே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, அங்கே நம்ம எள்ளி நகையாடுவார்களே, அங்கே நம்மை வெறுப்பார்களே, நம்மை ஒரு மாதிரியா பார்ப்பார்களே, அந்த இடத்திற்கு மாத்திரம் நம்ம இப்படி போயிடலாமா? ஆமா, அதுவும் விசுவாசத்திற்கு ஏற்படுகிற ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தையும் நம்ம தைரியமா மேற்கொள்ளணும். அல்லேலூயா. எந்த இடத்திலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதிலே ஒரு மன தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கேட்பாங்க, நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமா, நாம் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில் ஏராள விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மற்ற ஜாதியினருக்கும் மற்ற மதத்தினருக்கும் தங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லாத கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை போலத்தான் நம்மை நினைப்பார்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம், ஒரு பேர் கிறிஸ்தவ சபையை சேர்ந்த ஒரு சகோதரி இருப்பார்கள், நாம் ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்களாக இருப்போம். அவர்கள் அந்த மற்ற ஜனங்களோடு சேர்ந்து எல்லா காரியங்களிலும் பங்கு பெறுவார்கள். நம்மோடு வேலை செய்கிறோம், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தானே, அவர்களும் உன்னை போன்ற கிறிஸ்தவர்கள் தானே, அவர்களும் சர்ச்சைக்கு போகிறவர்கள் தானே, நீ ஏன் அப்படி செய்யவில்லை என்று கேட்கலாம். இல்லை, இது என்னுடைய விசுவாசம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாச வாழ்க்கை என்று சொல்லி அந்த இடத்திலே போராடி ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு முறை ஃப்ரீடாவுக்கு இங்க ஒரு ஸ்கூல், ஆதர் ஸ்கூல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இதுல வேலை கிடைத்தது. அல்லேலூயா. ஆமா, அவங்களுக்கு டீச்சிங்க்கு அதுல அதிகமான பழக்கம் இல்லை, அதுல விருப்பம் இல்லை. ஆகவே அங்க ஆபீஸ்ல ஒரு வேலை கொடுத்தார்கள். அங்க வேலை கொடுத்த போது அவர்கள் சில யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்தாச்சு. 3 சேலையோ 6 சேலையோ எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சு. சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் கவனித்து பார்த்தபோது அங்கே வைத்திருக்கிற அந்த விக்கிரகங்களை ஆராதிப்பதோ, அந்த விக்கிரகங்களுக்கு மாலை போடுவதோ, அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாரும் செய்கிறார்கள். இந்த ஒருவள் மட்டும் செய்யாத போது ஏன் என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர், நான் இதை செய்ய முடியாது என்று சொன்னபோது அவள் சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் வேலையை விட்டு நின்று விடுவது நல்லது என்று சொன்னார்கள். நின்று விட்டார்கள். அல்லேலூயா.
சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும். நான் வேலை செய்கிற இடங்களிலே, வாழுகிற இடங்களிலே போராட்டங்கள் வரத்தான் செய்யும். விசுவாசத்திற்காக, இந்த விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது அவசியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. எனக்கு அப்பொழுது 12-13 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் ஒரு CSI சபையிலே அங்கே 90 குடும்பங்களை கிறிஸ்தவர்களாக்கி அங்கே ஒரு நல்ல ஆலயத்தை கட்டி அங்கே ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாட்கள் கழித்து என்னுடைய தாயாரானவர்கள் இந்த ஆவிக்குரிய சபையிலே சென்று அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் வந்தார்கள். என்னுடைய அப்பா எவ்வளவு போராடினார்கள். இல்லை, என் அம்மா போகத்தான் செய்வேன் என்று சொன்னார்கள். போய்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் ஹல்லேலூயா, அவர்கள் அணிந்திருந்த நகையை எல்லாம் கழட்டி விட்டு அதை கொண்டு வந்து என்னுடைய தகப்பனாருடைய கரத்திலே கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நான் அப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் ஓங்கி ஒரு அரைஞ்சாங்க. இந்த காதுல அவங்க தொங்கட்டம் போட்டிருப்பாங்க. அது போட்ட பெருசா இருந்துச்சு. அப்ப முன்ன போடுவாங்களா தொங்கட்டம், அது அப்படியே பிய்ந்து விட்டது. ஒரே அறையில அது பிய்ந்து விட்டது. அந்த அளவுக்கு உபத்திரவங்களை சகித்தார்கள். உபத்திரவங்கள் சொந்த வீட்டிலிருந்தே, கணவனிடத்திலிருந்தே உபத்திரவம் வந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் விசுவாசத்திற்காக போராடினார்கள். அந்த விசுவாசத்தில் அவர் ஜெயித்தார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக, தேவனுக்கு ஊழியம் செய்வர்களாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாச போராட்டங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். அது நகை அணிவதிலே மாத்திரமல்ல, புகைப்பதிலே மாத்திரமல்ல, பல காரியங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் மற்றவருடைய செயல்பாடுகளுக்கு வித்தியாசமா இருக்க வேண்டும். அதுதான் நியமம். மற்றவர்கள் செய்கிறது மாதிரி நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, எஸ்தண்டே புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு கூட்டம் ஜனம் நம்முடைய செயல்களுக்கு விகற்பமாக நடக்கிற ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தாருடைய செய்கைக்கும் நம்முடைய செய்கைக்கும் வித்தியாசம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் போராட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எப்படி ஆகிலும் இந்த விசுவாச போராட்டத்திலே நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலிலே சில வாலிபர்களை பிடித்து கொண்டு போய் பாபிலோனிலே வைத்திருந்தார்கள். அவர்கள் சிலவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்கள் அல்லேலூயா தங்கள் தேசத்தை விட்டு போய்விட்டார்கள். அந்த தேசத்திலே போய் இருக்கிறார்கள். அந்த தேசத்திலே அவர்களை ராஜா நல்ல நிலைமையிலே நன்றாக வைத்திருக்கிறான். நல்ல அரண்மனையின் உணவுகள், அரண்மனையிலே உள்ள வசதிகள், அரண்மனையின் அதிகாரங்களை கூட கொடுத்து அங்கே வைத்திருக்கிறான். அப்பொழுதுதான் ஒரு போராட்டம் வருகிறது. ராஜா அங்கே ஒரு சிலையை நிறுத்துகிறான். அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறான். எல்லாரும் அந்த சிலைகளை வணங்க வேண்டும் என்று. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வேற, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வேற. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை விட்டு வேற தேவனை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் அதை செய்யவும் மாட்டோம், செத்தாலும் சாகிறோம். விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அந்த விசுவாசத்திற்காக போராடினார்கள். என்ன வந்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, இந்த விசுவாசத்திற்காக போராடி காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாச போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். அல்லேலூயா. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. போராட்டங்கள் வரும்போதுதான் மனிதன் பலப்படுகிறான். அவனுடைய உறுதி அப்போதுதான் தெரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய உறுதியை கர்த்தர் பார்க்கும்படியாக சில வேளைகளில் சில விசுவாச போராட்டங்களை அனுமதிப்பார். ஆனால் அந்த போராட்டங்களிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அல்லேலூயா. பயந்து போராடுகிறது அல்ல, தைரியமாய் போராட வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்திற்காக என் உயிரே போனாலும் சரி, என் ஜீவனே போனாலும் சரி, என் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு முக்கியம். என் ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் தான் எனக்கு முக்கியம். அதற்கு மேல் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழப்போகிறேன்? ஒரே முறை வாழப்போகிறேன். அது கர்த்தருக்காய் வாழ்ந்து ஒரு வேளை தேவைப்பட்டால் கர்த்தருக்காக மரிக்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர வேறு எதற்காகவும் என்னுடைய விசுவாசத்தை விட்டுக் கொடுக்க போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது. அவசியமான ஒன்று எது? நீங்கள் விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்பது அது உங்களுக்கு அவசியமான ஒரு காரியம் என்று யாருக்கு பெற்ற யூதா, அல்லேலூயா, ஒரே நிருபத்தை தான் எழுதியிருக்கிறார்.
ஆனால் சரியாக எழுதியிருக்கிறார். விசுவாசத்திற்காக நம்ம போராட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த 24ஆம் வருடத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள், விசுவாசத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் வந்தபோது அதை நம்ம ஜெயித்தோமா, அதிலே தோல்வி அடைந்தோமா என்று நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தோற்று போனால் நமக்கு ஜீவ கிரீடம் இல்லை. தோற்று போனால் நம்மை கர்த்தர் வெண்வஸ்திரம் தரிக்க அவர் அனுமதிப்பதில்லை. தோற்று போனால் அவர் தேவாலயத்தின் தூண்களாக நம்மை நிறுத்துவதில்லை. யார் யார் வெற்றி கொண்டார்களோ, யார் யார் ஜெயம் கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாய் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது விதமாக எழுதுகிறார். 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் அருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராட வேண்டும். இந்த சுவிசேஷத்தின் விசுவாசம், அல்லேலூயா, இந்த சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்திற்காக நீங்கள் போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு அட்வைஸ் எழுதி வச்சிருக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதியிருக்கார் பாருங்களேன். அல்லேலூயா. அப்படியானால் என்ன? சுவிசேஷத்திற்காக, இந்த சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நல் விசேஷத்திற்காக, இந்த சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் விசுவாசத்திற்காக நம்ம போராட வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு விசுவாசத்தின் போராட்டமே இல்லை, அப்படி ஒரு சுவிசேஷமும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த நல் சுவிசேஷத்திற்காக நாம் போராட வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்க வேண்டிய ஒரு போராட்டம் நமக்கு வந்திருக்கும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக நிற்கிற ஒரு சத்ரு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மேலே கோபம் கொண்டிருக்கிறார். அவனையும் கூட நேசிக்க கூடிய ஒரு போராட்டம் நமக்கு வந்திருக்கும். அதிலே ஜெயித்தோமா? அல்லேலூயா. எப்போதாவது உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் முகமுகமாய் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லையா? உங்களுக்கு எல்லாம் சத்துருக்களே இல்லையா? சத்துருக்கள்னா என்ன தெரியுமா? ஒருத்தர் நேரா பார்க்க முடியல, அவ்வளவுதான். வேற ஒண்ணு சண்டை, என்ன வாக்குவாதம், அடிதடி எதுவுமே இல்லை. உங்களால அவங்க முகத்தை பார்த்து ஒரு புன்முறுவல் கொடுக்க முடியலன்னா நீங்க உங்களுக்கு அவங்க மேல என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்குதா? ஏராளமாய் வந்திருக்கு. அதுல ஜெயித்தீர்களா? இதுதான் சுவிசேஷத்திற்காக போராடுகிறது. இதுதான் சுவிசேஷ விசுவாசம். சுவிசேஷம் அதைத்தான் சொல்லுகிறது. சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இந்த சத்துருக்களை சிநேகிக்க கூடாதபடி ஒரு விசுவாச போராட்டம் வந்திருக்கும். அந்த போராட்டத்திலே நீங்கள் ஜெயித்தீர்களா என்று இந்த காலை வேளையிலே நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இந்த சுவிசேஷத்துல நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போகாதீங்க. இந்த சுவிசேஷம், அல்லேலூயா, இந்த சுவிசேஷம் பல காரியங்களை சொல்லி இருக்கிறது. அன்பு சகலவற்றையும் தாங்கும். உங்களால் சகலவற்றையும் தாங்க முடிந்ததா? சகலவற்றையும் சகிக்க முடிந்ததா? சகிக்க கூடாதபடியான ஒரு போராட்டம் வந்தும் அதை சகித்தீர்கள். ஆனால் தான் சுவிசேஷத்திற்காக நீங்கள் போராடுகிறீர்கள். சுவிசேஷ விசுவாசத்திற்காய் போராடுகிறீர்கள். இதை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒருவன் உங்களுடைய வலது கரத்தை அறைந்தால் இடது கரத்தையும் திருப்பி காட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் செய்ய முடிந்ததா? இதுதான் விசுவாசத்திற்காக போராடுகிறது. அல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், நல்லா இருக்கு, ஆண்டவர் நல்லா வச்சிருக்கார். நோ 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 நோ. வரலாம், நீங்கள் கடைசி வரை இருக்கலாம், ஆண்டவர் வருகிற வரை நீங்கள் சபையில இருக்கலாம், வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதுதான் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பிரதிபலன். இங்கே கொடுக்கிற ஒரு வேலை, இங்கே கொடுக்கிற ஒரு நல்ல மனைவி, இங்கே கொடுக்கிற ஒரு வீடு, இங்கே கொடுக்கப்படுகிற ஒரு வாகனம் எல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா.
எது ஆசீர்வாதம் என்றால் கடைசி வரை கர்த்தருக்காக, இந்த நல்ல சுவிசேஷத்திற்காக, இந்த விசுவாசத்திற்காக போராடி ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த ஜீவ கிரீடமும் அந்த நித்திய ராஜ்யமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறது என்று உங்களை குறித்து கேள்விப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவன், உங்களுக்கு எதிராய் நின்றவன் உங்களை பார்த்து மருளணும். என்னடா நம்ம அடிக்க போறோம், அவன் பேசாம நிற்கிறான், நம்ம துப்புறோம், அவன் அதை தொடச்சிட்டு போறான், நம்மளை ஒருத்தன் ஏளனமாய் நம்ம அவனை ஏளனமா பேசுறான், அவன் புன்முறுவலோடு கூட நிற்கிறான். அப்படின்னா மருளாதிருக்கிறான். அதான் சொல்றாரு, ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. ஹலோ ஹலோ, இதுதாங்க சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம், இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்திற்காக நாம போராட வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் 2024 வருடத்திலே உங்களுக்கு வந்ததா? அந்த போராட்டத்தை நீங்கள் மேற்கொண்டீர்களா என்று உங்களை குறித்து நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அதில் நீங்கள் தோற்று போயிருந்தால் பவுல் சொல்லுகிறாரே, மருளாதிருக்கிறேன் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழியக்காரர் என்ன கேள்விப்பட விரும்புகிறான்? ஒருவனை நீங்கள் அடித்தீர்கள் என்று கேள்விப்பட விரும்பவில்லை, ஒருவன் அடித்து நீங்கள் திரும்ப அடிக்கவில்லை என்று கேள்விப்பட உங்கள் ஊழியக்காரன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் உங்களை பகைக்கிறான் என்றால் நீங்கள் அவனை நேசிக்கும்படியாக அப்படி கேள்விப்பட உங்களுடைய ஊழியக்காரர் விரும்புகிறார். அப்படித்தான் தேவனும் விரும்புகிறார். அவன் பகைத்தான், நானும் பகைத்தேன், அவன் பேசினான், நானும் பேசினேன், அவன் அடித்தான், நானும் அடித்தேன், அவன் துரத்தினான், நானும் துரத்தினேன், அவன் எனக்கு தீமை செய்தான், நானும் அவனுக்கு தீமை செய்தேன். இது அல்ல சுவிசேஷம். அல்லேலூயா. இது ஒரு சுவிசேஷம் அல்ல, இது ஒரு கெட்ட செய்தி. போராடுவது அல்லது எதிரியோடு போராடுவது ஒரு கெட்ட செய்தி. அவன் செய்ததற்கு தீமைக்கு தீமை செய்கிறது ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு தீமையான காரியம். எப்படி எதிரி நமக்கு தீமை செய்யும் போது அவனுக்கு நான் நன்மை செய்கிறோமோ அதுதான் விசுவாசத்திற்கான போராட்டத்திலே ஜெயம் கொள்ளுகிறது. அல்லேலூயா. இப்படி நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இந்த 2024 வருடத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தோல்வி அடைந்திருந்தால் இந்த 2025 வருடத்திலே நாம் அதிலே ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று கடினமானதுதான், அதான் சொல்றாரு தைரியமாய் போராடணும். இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது விசுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி, அதுக்காக பயங்கரமான போராட்டம் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஒருவனை நம்ம செய்யாத ஒரு குற்றத்தை நம்ம மேல் சுமத்தும் போது அதை தாங்கிக் கொள்வது சற்று கடினம்தான், சற்று கடினம்தான். ஆனாலும் அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வரும்போதுதான் நீங்கள் விசுவாசத்திற்காக போராடி ஜெயித்தீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் பதிலுக்கு பதில் பேசினீர்கள், பதிலுக்கு பதில் செய்தீர்கள், தீமைக்கு தீமை செய்தீர்கள் என்றால் நீங்கள் சுவிசேஷத்திற்காக போராடவில்லை. அல்லேலூயா. விசுவாசத்திற்காக போராடவில்லை, சற்று கடினம். அல்லேலூயா. பிலாத்து கேட்கிறான், இவர்கள் எல்லாம் உன் மீது இவ்வளவு குற்றத்தை சுமத்துகிறார்களே, நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாயே அப்படிங்கிறார். இயேசுவோ பதில் பேசாமல் இருந்தார். அதுதாங்க விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறது. தன்னுடைய சார்பிலே இருக்கிற நியாயத்தை என்ன சொல்றது, நியாயத்தை எடுத்து கூறுவதல்ல, அந்த சமயத்தில் நாம் அமைதியா இருப்பது, அதை கேட்டுக்கொண்டு நாம் அமைதியா இருக்கிறது, அதுதான் விசுவாசத்திற்காக நாம் போராடுகிற போராட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சொத்து சுதந்திரம் நம்முடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து வரணும். அல்லேலூயா. ஆமா, வரணும், கண்டிப்பா வரணும். தாய் தகப்பனுடைய சொத்துக்கள் நமக்கு உரியதுதான். ஆனாலும் அது நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக அந்த பெற்றோர்களை, மகிழ்ச்சியாக அந்த சகோதரர்கள் நேசிக்கும் போதுதான் நாம் விசுவாசத்திலே ஜெயம் எடுக்கிறோம். எனக்கு கிடைக்க வேண்டியதற்காக நான் சண்டை போட்டு அதுல பிடுங்குறேன் பாத்தீங்களா, சண்டை போட்டு அதை வாங்குறோம் பாத்தீங்களா, அதுவல்ல விசுவாசத்திற்காய் போராடுகிறது. சரி, வேதம் சொல்லி இருக்கிறது, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் அங்கேயே விட்டு விடு. சரி, எடுத்துக்கோப்பா, ஆண்டவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி விசுவாசத்திற்காக நாம் போராடுகிறவா இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11 3 வசனத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கும் போது, ஆகிலும்
சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கொடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து அந்த சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று. அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றிய உண்மை இதெல்லாம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போகாதிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய உண்மை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான். அதை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான கிறிஸ்துவை பற்றிய உண்மை, அல்லேலூயா, அவர் நடந்து கொண்ட விதம், அவர் பேசிய விதம், ஒவ்வொரு சூழ்நிலைமை எதிர்கொண்ட விதம், அவரை எதிர்த்தவர்கள் அவர் எதிர்கொண்ட விதங்கள், இதையெல்லாம் நம்ம பார்த்து நமக்கு முன்பாக அவர் ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அடிக்க கொண்டு போகும்படி ஆட்டுக்குட்டி போல அவர் வாய் திறவாமல் இருந்தார். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? ஆட்டுக்குட்டி வெட்டுவதற்காக, அது கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறது. ஆனாலும் அந்த ஆட்டுக்குட்டி அமைதியா இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் வரும்போதும் நாம் அமைதியா இருப்போம் என்றால் மட்டும்தான் விசுவாசத்திலே ஜெயம் கொண்டிருக்கிறோம். எதிர்த்து போராடினோமானால் தோற்றுவிட்டோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப அநேகருடைய மனது வஞ்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல அநேகருடைய மனது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அதை பவுல் சொல்லும் போது வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமாங்க, ஒரு பயம் இருக்கதான் செய்து. நல்ல விசுவாசிகள் கூட கெடுக்கப்படுகிறார்கள். எப்படி? அவர்கள் சத்ருவானாலே வஞ்சிக்கப்படுகிறார்கள். அது எப்படி? இப்படி அது எப்படி? போராடி கொண்டிருக்கிற நிலைமையிலே இருக்கிறோம். இல்லை, எல்லாவற்றையும் நம்ம எதிர்கொள்ளும்படியாக நம்முடைய மனதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அல்லேலூயா. நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொன்னோங்கிறாரு. அல்லேலூயா. பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வேதம் அப்படித்தான் சொல்லப்படுது. நமக்கு பாடுபடுவதற்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் என்று நினைக்கிறேன் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. 14:32 சொல்லப்பட்டிருக்கிறது. 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. சீஷர்லாம் பயப்பட்டுட்டாங்க. பயங்கரமான உபத்திரவம், தேவனுடைய சபைக்கும் ஊழியர்களுக்கும் பயங்கரமான உபத்திரவம். அன்றைக்கு ஆட்சி செய்திருந்த ரோம பேரரசு எல்லாம் தேவனுடைய ஜனங்களை நசுக்கி கொண்டிருந்தது. அதை பற்றி ஒரு நாள் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அந்த நாட்களில் என்ன நடந்தது, தேவனுடைய சபைக்கும் ஊழியர்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்க கேட்டீங்கன்னா, இப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாடுபட்டார்களா, உபத்திரவப்பட்டார்களா என்று உங்களுக்கு தோன்றும். ஆம், நடந்தது உண்மை. அது வேதம் சொல்லவில்லை, சரித்திர புஸ்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறது. சரித்திரத்திலே அவர்கள் அந்த நீரோ மன்னன், இன்னும் அதற்கு முந்தி ஆட்சி செய்த ரோம பேரரசு எல்லாம் தேவனுடைய ஜனங்களை எவ்வளவாய் துன்பப்படுத்தினது என்று அங்கே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. கொடுமையான தண்டனைகளை கொடுத்தார்கள். அல்லேலூயா.
இரவு வேளைகளிலே வரிசையாக கம்பங்களை நட்டு வைத்துவிட்டு அந்த கம்பங்களிலே கிறிஸ்தவர்களை கட்டி வைத்துவிட்டு அதன் நடுவிலே டேபிள் போட்டு அந்த டேபிளிலே ராஜாவும் ராஜ குடும்பமும் உட்கார்ந்து என்ன செய்வார்கள்? உணவு அருந்துவார்கள். எந்த வெளிச்சத்திலே தெரியுமா? அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் எரிகிற ஒளி விளக்கிலே, கட்டப்பட்டிருக்க அந்த தூண்களிலே கட்டப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்களை பற்ற வைப்பார்கள். அந்த வெளிச்சத்திலே இவர்கள் உணவு உண்பார்கள். எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்கள். அல்லேலூயா. பெரிய பெரிய அண்டாக்களை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதற்குள்ளாக தேவனுடைய ஜனங்களை போடுவார்கள், போட்டு சிரிப்பார்கள். ஏராளமான கொடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க, சீஷர்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த பயத்தை கண்டவுடனே அல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை, எல்லாமே திருப்தியா இருக்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் பவுல் அங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சீஷருடைய மனதை திடப்படுத்தினார். இதையெல்லாம் கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டியது, நிச்சயமாய் நடக்க வேண்டியது என்று தேவன் முன்குறித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், கிறிஸ்துவுக்காக மறியுங்கள், அது உங்களுக்கு பிரதிபலனா இருக்கும் என்று சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவளுக்கு புத்தி சொன்னார். அல்லேலூயா. போராட்டங்கள் இப்படித்தான் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக உபத்திரவங்களுக்கான போராட்டம், பலவிதமான உபத்திரவங்கள் வாழ்க்கையிலே உண்டு. எபிரேயர் 10:32 வாசிக்கும் போது விதமாய் சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 10:32 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. உபத்திரவப்படவே இல்லையே. நீங்கள் முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், அப்ப உங்களுக்கு உபத்திரமே இல்லையே, எல்லாம் சரியாய் நடந்ததே, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்று பவுல் இங்கே சொல்லவில்லை. அருமையாய் சொல்லுகிறார், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த நாள்? ரட்சிக்கப்பட்ட நாட்கள், புதிதாக ஆண்டவருக்குள்ளே வந்த நாட்கள். அந்த நாட்களிலே நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்தீர்கள், உங்களுடைய உள்ளம் பிரகாசமாய் இருந்தது. அதனாலே என்ன நடந்தது? அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை நீங்கள் சகித்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிதாக வருகிற நாட்களிலே கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக வருவார்கள், எதையும் தாங்கிக் கொள்ளும்படியாய் வருவார்கள். ஆனால் நாட்கள் போக போக எந்த உபத்திரவத்தையும் எந்த கஷ்டத்தையும் சகிக்க அவர்களுக்கு மனதில்லை. ஆகவேதான் பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அல்லேலூயா. அப்படியானால் நமக்கு முன் வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவங்களை எதிர்த்து போராடவில்லை, உபத்திரவங்களை சகித்தார்கள். அதற்குத்தான் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியம் எல்லாம் கேட்டா புது விசுவாசிகள் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, வந்தவங்க போயிருவாங்க. ஐயோ, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சர்ச்சுக்கு போனா எல்லாம் சமாதானம், சந்தோஷம், எல்லாம் நிறைவு என்றெல்லாம் நினைத்திருந்தோம். இப்ப சொல்றீங்களே உபத்திரவமாகிய போராட்டம் என்று சொல்லி. ஆமாம், அது உண்மை. அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அதனால் சொன்னாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் எப்படி சரியான பொன், எப்படி அழுக்கற்ற பொன், எப்படி 22 கேரட் என்று அது சொல்லப்படுகிறது என்றால் அது அக்கினியிலே போடப்படுகிறது. அக்கினியிலே போடப்பட்டு அதில் இருக்கிறதான அழுக்குகள் எல்லாம் களைந்த பின்பு அது சுத்த பொன்னாக விளங்குகிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் போராட்டங்களும் தான் அவர்களை சுத்த பொன்னாக விளங்க செய்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் 2024 வருடத்திலே நமக்கு வந்ததான உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் நம்ம சகித்தோமா?
அல்ல எதிர்த்தோமா, அல்ல சோர்ந்து போனோமா? நிறைய பேர் சோர்ந்து போறாங்க. எதிர்க்கிறதெல்லாம் இல்ல, சோர்ந்து போயிறாங்க. எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம்? நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேனே, இந்த உலகத்தை விட்டேனே, ஆடம்பரத்தை விட்டேனே, அதையெல்லாம் விட்டேனே, சொந்த பந்தங்களை விட்டேனே, எல்லாவற்றை விட்டு ஆண்டவருக்கு பின்னாக வந்தேன். இன்னும் எனக்கு ஏன் உபத்திரவம்? இன்னும் நீங்கள் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் சுத்த பொன் என்பதை ஆண்டவர் விளக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது விதமாய் சொல்லி இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால், ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும், அதுவே பிரியமாயிருக்கும். பிரீதி என்றால் என்ன? பிரியம். அல்லேலூயா. அநியாயமாய் பாடுபட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடுபட வேண்டிய சூழ்நிலைமையில பாடுபடுறதில்ல, பாடுபட வேண்டிய சூழ்நிலைமை இல்ல, அநியாயமாய் பாடுபடுகிறோம். அல்லேலூயா. யோசேப்பு அநியாயமாய் தானே பாடுபட்டார். யோசித்து பாருங்க, யோசேப்பு என்ன தவறாவது செய்தானா? இல்லை. அவன் குழியிலே போடப்பட்டான், அவன் அந்த அடிமையாய் விற்கப்பட்டான், போர்த்திபார் வீட்டிலே அடிமையாய் வேலை செய்தான், அங்குமில்லாமல் சிறைச்சாலையில போடப்பட்டான். அநியாயமாய்த்தானே பாடுபட்டான். ஏதோ செய்த குற்றத்திற்காக அவன் பாடுபட்டானா? இல்லை, அநியாயமாய் பாடுபட்டான். அது கர்த்தருடைய பார்வையிலே பிரீதியாய் இருந்தது. ஆகவே அவனை எகிப்தின் தலைவனாக ஆண்டவர் நிறுத்தினார். அவன் சுத்த பொன்னாக விளங்கினான். ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் அவன் சுத்த பொன்னாக விளங்கினான். சிறைச்சாலையில போடப்பட்ட போதும் அவன் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொண்டான். அடிமையாய் போர்த்திபாருடைய வீட்டிலே வாழ்ந்த போதும் அங்கே அவன் பொன்னென்று விளங்க பண்ணினான். அவன் ஒவ்வொரு இடங்களிலும் அவன் பொன்னாக விளங்கினதினாலே கர்த்தர் பொன்னும் வெள்ளியும் மிகுந்த ஆஸ்தியும் கொண்ட அந்த தேசத்தின் தலைவனாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்கள் அநியாயமாய் பாடுபட்டு நியாயமாய் பாடுபடுகிறதில்ல, செய்த தவறுக்காக பாடுபடுகிறதில்ல, செய்யாத தவறுகளுக்காக. அதுதான் அநியாயமாய் பாடுபடுகிறது. செய்யாத தவறுகளுக்காக நீங்கள் பாடுபட்டால், நீங்கள் உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால், அதுதான் தேவனுக்கு பிரீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை என்ன? ஆண்டவருங்க நான் பாடுபடுறதுக்கு பிரீதியா, அவருக்கு பிரியம்னு சொல்றாரே அப்படின்னு. ஆமா, நீங்க பாடுபட்டாந்தாங்க உங்களுடைய விசுவாசம் விளங்கும், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது விளங்கும், தேவனுக்காக வாழ்கிறேன் என்று விளங்கும். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்காக ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. உத்தமன் என்று விளங்க பண்ணுவது ஆசீர்வாதங்கள் அல்ல, உத்தமன் என்று விளங்க பண்ணுவது உலக மேன்மை அல்ல, உத்தமன் என்று விளங்க பண்ணுவது பணத்தினால் அல்ல, உத்தமன் என்று விளங்க பண்ணுவது உபத்திரவங்களினாலே. அல்லேலூயா. உபத்திரவத்தினாலே தான் ஒருவன் உத்தமன் என்று விளங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிரியமானவர்களே, 2024ஆம் வருடத்திலே இப்படி நீங்கள் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்திருந்தால் அது தேவனுடைய பார்வையிலே பிரியமாயிருக்கிறது. அவர் உங்களுக்கு மிகுந்த பிரதிபலனை கொடுப்பார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அநியாயமாய் பாடுபடுகிற பாடு என்று சொன்னால் என்ன கஷ்டம்? மனப்பாடுகள் கூட அநியாயமாய் பாடுபடுகிறதாம். அந்த காரியம் நம்ம ஒண்ணுமே செய்யல, தவறு செய்யல, ஆனாலும் பாடுபடுகிறோம் என்று நம்முடைய உள்ளத்திலே பெரிய வேதனை, உள்ளத்திலே பாடு, உள்ளத்திலே ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அது கூட தேவனுடைய பார்வையிலே பிரீதி தான். அதற்கு நாம எதிர்வினை ஆற்றாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாடு, ஒரு உபத்திரவத்திற்கு நம்ம எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால்தான் அதை சகிக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்வினை ஆற்றிவிட்டால் என்ன? அதே காரியத்தை நாமும் போராடுகிறோம் என்று அர்த்தம். நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது எதிர்வினை ஆற்றாதபடி அவைகளை சகிப்போமானால் அது கர்த்தருடைய பார்வையிலே பிரீதியாயிருக்கும். அல்லேலூயா. 2024ஆம் வருடத்திலே அப்படி உங்களால் செய்ய முடியாமற் போயிருந்தால் 2025ஆம் வருடத்திலே அதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. நிறைய பேர் உபத்திரம் வந்தோன்னு அசைஞ்சிடுறாங்க. அவங்க விசுவாசம் எல்லாம் அலைஞ்சு என்ன செய்யுது?
அப்படி அசைக்கப்பட்டு போகிறது. நல்ல விசுவாசத்திலே இருந்தார்கள். ஒரு உபத்திரவம், ஒரு கஷ்டம் வந்தவன அந்த விசுவாசம் அசைக்கப்பட்டு விடுகிறது. அஸ்திவாரம் கூட அசைக்கப்பட்டு விடுது. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வந்து விடுகிறது. உபத்திரவங்கள், சிறிய உபத்திரவங்கள் வந்தா தாங்கிக் கொள்ளலாம், எப்படி பெரிய உபத்திரவங்களை நான் எப்படி சகிப்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே பவுல் அருமையாய் சொல்லுகிறார், இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்களை விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். அல்லேலூயா. இந்த மாதிரி உபத்திரவத்திலே நீங்கள் அசைக்கப்படாதிருக்கும்படியாய்த்தான் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார். அல்லேலூயா. அவங்க வந்து சொல்லும்போது, பாஸ்டர் இதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும், இதை எப்படி சகித்துக் கொள்ள முடியும், இதை என்னால சகித்துக் கொள்ள முடியாது, நான் இப்படித்தான் நடப்பேன், இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லாதபடி, அப்படி சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. நாம் தேவனின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அசைக்கப்படுகிறது. நாம் இந்த வேதத்தின் சத்தியங்களுக்கு அசைக்கப்படுகிறோம். இல்லை, இந்த உபத்திரவங்கள் என்னை அசைக்காது. அல்லேலூயா. நான் இந்த விசுவாசத்தினால், இந்த உபத்திரவத்தினாலே திடப்படுவேன். அல்லேலூயா. ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். அல்லேலூயா. உபத்திரவங்களின் மத்தியிலே உங்களை நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு நீங்கள் திடப்படும்படியாகத்தான் தேவன் ஊழியக்காரரை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க சொல்றது கேட்கறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவங்க வேதத்தின்படியாய் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், இதை நீங்க விட்டுருங்க, இதை நீங்க இப்படி செய்யுங்க, பொறுத்துக்கொள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் பொறுங்க, இன்னும் செய்யுங்க, இப்படி நடங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஆசீர்வாதம். எவ்வளவு நாள் தான் பாஸ்டர், எவ்வளவு நாள் தான் பாஸ்டர், எத்தனை தடவை தான் விட்டு கொடுக்கிறது பாஸ்டர், எத்தனை தடவை தான் பொறுக்கிறது பாஸ்டர், இதையெல்லாம் நம்ம சகிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நம்முடைய மனதில் எழாதபடி தேவனுடைய ஊழியக்காரன் வந்து உங்களை திடப்படுத்தும்படியாக, உங்களுடைய விசுவாசத்திலே உங்களுக்கு புத்தி சொல்ல வரும்போது அதை தேவன் அனுப்பின ஊழியக்காரனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, எவ்வளவும் பயப்படாதே. ஆண்டவர் சொல்லல உனக்கு பாடே வராது அப்படின்னு சொல்லல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று தான் சொல்லி இருக்கிறார். அநேக பாடுகளின் வழியாய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கிறார். ஆகவே நீ பட்ட பாடுகளை மட்டுமல்ல, இனி படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது. சிலவங்களுக்கு அதை நினைச்சா பயம், நடந்ததை பத்தி எல்லாம் பயம் இல்ல. இதுவரை எப்படியோ சகிச்சிட்டோம் பாஸ்டர், 10 வருஷம் 15 வருஷம் அல்லது 8 வருஷம் அல்லது 5 வருஷம் ஆயிட்டு பாஸ்டர், நாங்க எல்லாவற்றையும் சகித்தோம், உபத்திரவங்களை எல்லாம் சகித்தோம், கஷ்டங்களை எல்லாம் சகித்தோம் அப்படின்னு சொல்றீங்களா? இனி உங்களுக்கு கஷ்டமே இருக்காது என்று வேதம் சொல்லவில்லை, சொல்லாது. ஏனென்றால் அதுவல்ல சத்தியம். அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீ படப்போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்த உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக காவல்ல கூட போடுவாங்க, 10 நாள் உபத்திரவம் இருக்கும், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். இந்த 10 நாள் உபத்திரவப்படும் போது மட்டும் உண்மையாயிருன்னு சொல்லல, இங்கே சொல்லப்படுகிறது மரண பரியந்த உண்மையாயிரு. அல்லேலூயா. அநேகர் சில பிரச்சனைகள் எல்லாம் பேசும்போது, எவ்வளவு நாள் பாஸ்டர் சகிக்கிறது, இவ்வளவு நாளா சகிச்சிட்டு இருக்கிறேன், இவ்வளவு நாளா சகிச்சிட்டு இருக்கிறேன் கணக்கு சொல்லுவாங்க. அந்த போன வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு முன்னால இருந்து இப்படியே நடந்துட்டு இருக்குது, இது இனிமே நல்லா சகிக்க முடியாது, இனிமேல என்னை தாங்கிக் கொள்ள முடியாது, இனி நான் எதிர்த்து போராட போகிறேன், இனி நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். இல்லை இல்லை இல்லை, மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இது சத்தியம். இந்த சத்தியத்தை சொல்லாம இருக்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன்,
படப்புகிற பாடுகளை குறித்து என்ன செய்யாத, பயப்படாதே. இதோ நான் உன்னோடு உலகத்தின் முடிவு பரியந்த உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்கள் படுகிற பாடுகளிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மட்டும் பாடுபடல, அவரும் உங்களோடு பாடுபடுகிறார். உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் உங்கள் கண்மணியை தொடும்போது அது தேவனுடைய கண்மணியை தொடுகிறதை போன்றது. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா எல்லாரும்? அப்படின்னா கொஞ்சம் பேர் சோர்ந்துட்டாங்க. அதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. நான் சிறுவனாய் படித்துக் கொண்டது போது ஒரு ஸ்கூல்ல படித்துக் கொண்டு ஒரே வாத்தியார் தான். அந்த ஒரே வாத்தியார், அந்த வாத்தியார் வந்து நல்ல படம், ரொம்ப செல்லப்பன் வாத்தியார். இன்னைக்கு பேர் மறக்கல, எத்தனை வருஷம் ஆச்சு. பயங்கரமா அடிப்பாரு, பயங்கர அடியெல்லாம் அடிப்பாரு. அல்லேலூயா. ஒரு நாள் அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும், சயின்ஸ் வாத்தியாரா அவர் தான், கணக்கு வாத்தியாரா அவர் தான், எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. சயின்ஸுக்காக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக ஒரு மண்டை ஓடை வீட்டில் வைத்திருந்தார். ஆபீஸ்ல வைக்கிற ஆபீஸ் எல்லாம் கிடையாது, வரிசையா கிளாஸ். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அந்த கிளாஸுக்கு வருவார், அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் இங்க வைக்க முடியாது. வீட்டுல ஒரு மண்டை ஓடு வைத்திருந்தார். மண்டை ஓடு வைத்திருந்த போது அவர் ஒரு நாள் அந்த அவருடைய மனைவி பாக்குறாங்களா, அந்த மண்டை ஓட்டுல எழுதி இருக்குதா, பட்ட பாடு இல்ல, இனி படப்போரு தான் பாடுன்னு பாக்குறாங்களா. உண்மையில எழுதியிருக்கான்னா, ஆமா ஆமா, ஏற்கனவே பாடு. அந்த காலத்துல வாத்தியார்மாருக்கு சம்பளம் கம்மி, குடும்பம், அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டம்தான். அந்த இடத்துல பஞ்சம் பிழைக்க வந்து அங்க ஸ்கூல்ல நடத்த சொல்லி ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, அவர் நடத்துறாரு, சம்பளம் சரியா இல்லை, கஷ்டம். இந்த அம்மா அது பார்த்தவன, ஐயோ பட்டதில்ல பாடு, நீ படப்போரு தான் பாடுன்னு எழுதியிருக்கா. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த மண்டை ஓட்டை எடுத்து உரல்ல போட்டு நொறுக்கி நொறுக்கி நல்லா பொடி பண்ணி பக்கத்துல இருக்க ஆத்துல கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவரு வந்து பார்த்தாரு, மண்டை ஓட்டை காணா. எங்கம்மா மண்டை ஓடு? அவங்க சொன்னாங்களா, அந்த மண்டை ஓடு சொல்லுது, இனி பட போறமா பாடு, இனி அந்த பாட படக்கூடாதுன்னு என்ன செய்யிட்ட, உடைச்சு தண்ணிலும். அதனால பாடு தீந்துருச்சா? இல்ல. அல்லேலூயா. பட்டதில்ல பாடு, இனி பட போறத. உண்மையில அதுதான். உலகத்தின் காரியங்களை நீங்க பாருங்க, நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகமாய் கொண்டிருக்குதா, கம்மியாயிட்டு இருக்குதா? விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறதா, கம்மியாய் கொண்டிருக்கிறதா? வியாதிகள் அதிகமாய் கொண்டிருக்கிறதா, குறைவாய் கொண்டிருக்கிறதா? வியாதிகள் தான் அதிகமாய் கொண்டிருக்கிறது, நெருக்கங்கள் தான் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. உலகம் மிகுந்த பாவத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. அதே போலதான் பாடுகளும். இன்னும் பட்டதில்ல பாடு, இனி பட போறதான் பாடு. என்ன பாஸ்டர், நீங்க நல்ல வார்த்தைகளை 24ஆம் வருஷத்துல சொல்லி 25ஆம் வருஷத்துல நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை நான் சொல்லல, இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து, பட்ட பாடுகளை சொல்லிட்டாரு, இனி படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அல்லேலூயா. பயம் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். ஏன் நம்ம பாடுகளை குறித்து பயப்படுறோம்? ஆமா, என்ன நடந்துருமோங்கிற பயம். அல்லேலூயா. இந்த பாடு, இந்த சம்பளத்துல இவ்வளவு பாடுபடுறேன், இனி சம்பளம் குறைஞ்சா என்ன பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. வருமானங்கள் குறைந்தா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறோம். வரப்போகிற பாடுகளை நினைக்கிறோம். நினைக்காதீங்க, ஆண்டவர் நம்மை போஷிக்க வல்லவராயிருக்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒன்றே ஒன்று மட்டும், ஆண்டவரை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். அல்லேலூயா. அப்படி சென்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு குறையும் வைக்கல. அவர்களை அப்படி ஆண்டவர் கைவிட்டு விடவே இல்லை. வேதம் சொல்லி இருக்கிறது, நீதிமான்களுடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறது நான் காணவே இல்லை. அல்லேலூயா. ஒருபோதும் காணவில்லை. அல்லேலூயா. நிச்சயமாக அது நடைபெறாது. நிச்சயமாக கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் நம்மோடு கூட இருப்பார். அந்த உபத்திரவத்தின் வழியிலே அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. சிங்க கபிலே தானியேல் போடப்பட்டான். அல்லேலூயா. போடாமல் காத்துக் கொண்டிருக்கலாமே என்று இல்லை, அது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாடுகளிலே, அந்த உபத்திரவத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழியைத்தான் உண்டாக்கினார். என்ன? சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு, முடிஞ்சு போச்சு. தப்பிக்கொள்ளும்படியான வழியை ஆண்டவரை உண்டாக்கிட்டார்ல. எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக் இருந்தார். இவன் நம்பின ஆண்டவர் எங்க போயிட்டாரு? 3 வேளையும் கதவை திறந்து வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறானே, இவங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த சிங்கத்தின் கெபியில போடப்படாம காத்திருக்கலாமே என்று சொல்லி. ஆண்டவர் அப்படி அல்ல, உபத்திரவத்தை நேரிடச் செய்து அதிலிருந்து தூக்கி விடுகிறவர்.
அப்பதான் தேவன் இருக்கிறது தெரியும். யோசித்து பாருங்க, ஒருவேளை தானியேலை சிங்க கபியில போடாமல் அந்த ராஜா ஒரு மன்னிப்பை கொடுத்திருந்தான்னு வைப்போம். என்ன சொல்லியிருப்பாங்க? எப்படியோ ராஜா மன்னிச்சிட்டாரு அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ராஜாவுடைய பேர் தானே பெருமைப்பட்டிருக்கும். ராஜா எப்படியோ அவனுக்கு இரக்கம் பாராட்டிட்டாரு, அவனுக்கு தயவு பாராட்டி சிங்க கபியில போடாம விட்டுட்டாரு அப்படின்னு தான் ராஜாவை உயர்த்தி இருப்பார்கள். இப்பொழுது ராஜா சிங்க கபியில வந்து சொல்லுகிறார், தானியேலே, நீ இரவு பகலும் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தார். இப்பதான் தேவனுடைய நாமம் மையப்படுது. அல்லேலூயா. அப்ப உபத்திரவங்கள் இல்லாமல் தவிர்ப்பதல்ல, உபத்திரவங்கள் வந்த பிறகு உபத்திரவம் இருந்து தூக்கி விடுகிறதான் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உபத்திரவங்கள் எவ்வளவு வேணுமானால் வரட்டும். அல்லேலூயா. நான் மரண பரியந்த உண்மையுள்ளவனாயிருப்பேன். அல்லேலூயா. தானியேலுக்கு கடைசி தருணம் கொடுக்கப்பட்டது. முதல்ல தருணம் கொடுக்கப்பட்ட போது தானியேல் வரல, கடைசி தருணம் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. தானியேலே, இப்போது போய் வணங்கிரு. தானியேல், இல்லை, மரண பரியந்த உண்மையுள்ளவனாயிருப்பேன். அல்லேலூயா. அப்பொழுது ஜீவ கிரீடம் அவனுக்கு கிடைத்தது. ராஜா அவனை மீண்டும் உயர்த்தினான், மீண்டும் உயர்த்தினான், மீண்டும் உயர்த்தினான். அல்லேலூயா. உபத்திரவங்களிலே தேவன் நமக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போட அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். 14ஆம் வசனம், 7:14. அதற்கு அவன், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், லட்சாதி லட்சம் ஜனங்கள் நிற்கிறார்கள். 1,40,000 ஜனங்கள் நிற்கிறார்கள். வெள்ளை வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்லப்படுவதுதான், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். பரலோகத்தில் வெண்ணங்கி தரித்து நிற்பவர்கள் யார்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். சும்மா கையை தட்டிட்டு வந்தவங்க இல்ல, சும்மா ஆடம்பரமாக பேருக்கு ஆலயத்துக்கு வந்தவர்கள் அல்ல, பேருக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் யார் என்றால், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ இங்க நிக்கிறதுக்கு இல்ல, அங்க நிக்கணும்னா இங்க உபத்திரப்படணும். அல்லேலூயா. நம்ம பையன் ஜெயித்து ஒரு நல்ல கலெக்டர் ஆகணும்னா அவன் அப்பா அம்மாவுடைய உபத்திரவத்தை தாங்கி கொண்டு படிக்கணும். அப்பா அம்மா அடிப்பாங்க, வாத்தியார் அடிப்பாரு, திட்டுவாரு, இதெல்லாம் வாங்கி கொண்டு படிச்சாதான் அவன் பெரிய நிலைமைக்கு வர முடியும், அவன் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். அதே போலதான் தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே உபத்திரவப்பட்டால் தான் அங்கே வெண்ணங்கி தரித்தவர்களாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும். கேள்வி கேட்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உபத்திரவம் நமக்குரியது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இந்த உபத்திரவம், இந்த உலகத்திலே நாம் படுகிற உபத்திரவம் நமக்கு எதை கொடுக்கிறது? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. அல்லேலூயா. சாதாரண மகிமை அல்லங்க, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இதை பத்தி பேசிட்டு போலாம், பாயிண்ட் நின்னு போயிடும். அதனால சொல்றேன், தேவனுடைய ஜனங்கள் மரண பரியந்த உண்மையாயிருங்கள், அவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அடுத்தபடியாக மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும், தசமங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பூமியின் கனி எதனாலே? அதுக்கு முதல் வசனம் தானே, 9ஆம் வசனமா? எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்று சொல்லி. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஆ, ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் ஆ, என்னை வஞ்சித்தீர்கள். ஆ. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய். எதிலே வஞ்சித்தோம் என்றால் அதுக்கு அடுத்த வசனமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இது அடிக்கடி பேசுற வசனம் இல்ல, நான் பேசினதே இல்ல. போன வருஷம் பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தேன். கடந்த 2 வருஷத்துல ஒரே முறை தான் தசமாவத்தை பத்தி பேசியிருக்கிறேன். ஆமா, நான் இப்போ அதனால அந்த வசனம் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. பாஸ்டர்களுக்கு இது மனப்பாடமான வசனம், ஆனா எனக்கு அந்த வசனம் ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஆனா இங்க பாருங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகங்களை காணிக்கை. 2024ஆம் வருடத்திலே உங்களை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனை வஞ்சித்தீர்களா? தேவனை வஞ்சித்தீர்களா? தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசமாவத்தையும் காணிக்கையிலும் நீங்கள் வஞ்சித்தீர்களா என்று உங்களை யோசித்து பாருங்கள். அப்படி வஞ்சித்தா என்ன என்பதை ஆண்டவர் பின்னால சொல்லிட்டே போறார். வாசிக்கலாமா? வாசித்து வசனத்தை மட்டும் வாசித்து விட்டுறலாம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர். யார்? வஞ்சித்தவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால என்ன செய்வார் அவரு? கீழே வாசிக்கலாம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. தசமம் கொடுத்தா இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. அப்படின்னா வர வேண்டியது வராம இருக்காது, வர வேண்டிய வருமானம் எல்லாம் வரும். வெளியில் திராட்சை சொல்லி பழம் இல்லாம போவதில்லை என்று கர்த்தர் சொல்ல கீழே நிறைய சொல்லி இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதிலே நாம் தோற்று போயிருக்கிறோமா? கடந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசமாவத்தையும் காணிக்கையும் சரியாய் செலுத்தி இருக்கிறோமா, இல்லது இதில் தோல்வி அடைந்திருக்கிறோமா என்று நம்மை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறது எதுல அப்படின்னா வேற எதுலையும் இல்லை, காணிக்கையிலும் தசம்பாவத்திலும் தான் மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறான். ஆகவே அதை வஞ்சிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி வஞ்சிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. சரி, அடுத்தபடியா வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 5:20. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இங்க மாம்சத்தின் கிரியைகள் அப்படி சொல், ஆவியின் கனிகள், மாம்சத்தின் கிரியைகள், இது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இந்த பட்டியல் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கலாமா? 19ஆம் வசனத்துல இருந்தா 19ல இருந்தா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. 17 காரியம். இந்த மாம்சத்தின் கிரியைகள் 2024ஆம் வருஷத்துல உங்களிலே வெளிப்பட்டதா? நம்மிலே வெளிப்பட்டதா? இதெல்லாம் என்ன கிரியைகள்? மாம்சத்தின் கிரியைகள். நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் தான் இவைகள் எல்லாம். இவைகள் நம்மிலே காணப்பட்டதா? இவ்வளவு பெரிய பட்டியலை சொல்லிட்டு இதெல்லாம் காணப்பட்டதான்னு கேட்டால் எங்களுக்கு எங்க பாஸ்டர் ஞாபகம் இருக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க. அப்படிதான் கேட்பீங்க. இதை பற்றி விவரமா சொல்லணும்னா 1 நாள் போதாது, 10 நாளும் கூட போதாது. ஆனா இது என்ன அப்படின்னா, இவைகள் நம்முடைய வாழ்க்கையில இந்த 2024ஆம் வருஷம் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டதா? அதை நம்ம ஜெயித்தோமா? போன இதுல சொன்னல தசமா, அதை கொடுக்க முடியாதமான சில சூழ்நிலைமைகள்லாம் வரும், இக்கட்டான நிலைமை வரும்.
எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி கர்த்தருக்கு எடுத்து வச்ச தசமா தான் இருக்கு, அதுல கை வைக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு சோதனை வரத்தான் செய்யும், வரும், கண்டிப்பா வரும். ஆனாலும் நான் தேவனை வஞ்சிக்க கூடாது, இந்த சோதனையை நான் ஜெயிப்பேன். அதே மாதிரி இங்கே இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தின் பொறாமைகள், வெறிகள், களியாட்டுகள், இன்னும் பகைகள், விரோதங்கள், இதெல்லாம் வரும். இதுல நம்ம ஜெயித்தோமா தோற்றோமா? வீட்டுல போய் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் இதை கொஞ்சம் படிச்சு அதுல நீங்க ஜெயித்திருந்தீங்கன்னா ஒரு டிக் போடுங்க, தோத்துருந்தீங்கன்னா ஒரு இன்டு மார்க் போடுங்க. அதை அடிக்கடி எடுத்து வாசிங்க. 2025 வருஷத்துலயாவது நான் என்ன செய்யணும்? இதை ஜெயிக்கணும். எபேசியர் 4:31 வாசிக்கிறோம். எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும் கோபமும், சகலவிதமான கசப்பும் கோபமும், மூர்க்கமும் கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. சகலவிதமான கசப்பு, சகலவிதமான கசப்பு அப்படின்னா நிறைய கசப்பு இருக்குன்னு அர்த்தம். பிள்ளைகள்கிட்ட கசப்பா இருக்கிறது, மனைவியிட்ட கசப்பா இருக்குது, கணவன்கிட்ட கசப்பா இருக்கிறது, விசுவாசிகள்கிட்ட கசப்பா இருக்கிறது, பாஸ்டர்கிட்ட கசப்பா இருக்கிறது. இது ஒரு விதமான கசப்பு. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கசப்பா இருக்கிறது. கசப்ப விரும்பி சாப்பிடுவோமா? பார்க்கவே பிடிக்காது. அது கசக்கு விடு அப்படிமா. பாவக்காய் பக்கத்துல போனாலே அது கசக்கு விடு, அது வேண்டாம், வாங்க வேண்டாம் அப்படின்னு அநேகமான ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட்ஸுக்கு அதிகமா பாவக்காய் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா கசப்புன்னா பிடிக்காதுன்னு அர்த்தம். எந்தெந்த விதத்துல கசப்பு வந்தாலும் அந்த கசப்பு உங்களை விட்டு நீங்கணும். போன வருஷத்துல கசப்பு வந்ததா? கோபம் வந்ததா? மூர்க்கம் வந்ததா? கூக்குரலிட்டீங்களா? தூஷணமா பேசுறீங்களா? இதெல்லாம் துர்க்குணம். இதெல்லாம் 2024 வருஷத்துல வந்துதா? நினைச்சு பார்த்தா ஆமா பாஸ்டர், வந்துச்சு பாஸ்டர். சில நாள் ஜெயிச்சேன், சில நாள் தோத்துட்டேன். இப்படித்தானே சொல்றீங்க? தொடர்ந்து ஜெயிக்கணும், தொடர்ந்து ஜெயிக்கணும். இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்க விட்டுறக்கூடாது. அதை நம்ம ஜெயிக்கணும், ஒவ்வொன்றையும் ஜெயிக்கணும். ஒவ்வொன்று வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும்போது இது இந்த பட்டியலில் இருக்கிறதா, இந்த பட்டியலில் இது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்னால வரணும். ஆமா, இது மாம்சத்தின் கிரியை, நான் இதுக்கு ஜெயம் எடுப்பேன். கோபம் வரும்போது நினைக்கணும், ஓ இது மாம்சத்தின் கிரியை, இந்த நான் கோபப்படக்கூடாது. பொறாமை வரும்போது நினைக்கணும், இது மாம்சத்தின் கிரியை, நான் நினைச்சக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. நான் ஒருத்தர் மேல கசப்பு வைக்க கூடாது, அது மாம்சத்தின் கிரியை. இப்படி ஒவ்வொன்றாக வரும் வேளையில நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அது என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். அது வரும்போது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது என்னது? ஆவியின் கனிகள். ஆனா நம்ம அநேக வேளைகளில் இந்த மாம்சத்தின் கிரியைகளை தான் அடையாளம் கண்டுகொள்ளாம அதை ஜெயிக்க விட்டுறோம். இந்த பட்டியலை எல்லாரும் பாராம சொல்லணும். ஆவியின் கனிகளையும் மாம்சத்தின் கிரியைகளையும் என்ன சொல்லணும்? மனசுல அப்படியே வச்சிருக்கணும். நீங்க கம்ப்யூட்டர்ல என்ன இன்புட் போடுறீங்களோ அதுல இருந்து அவுட்புட் வரும். இந்த இன்புட் இல்லாட்டி என்ன வராது? அவுட்புட் வராது. அப்படித்தானே? ஃபீட் பண்றது, டேட்டா கொடுக்கிறது. என்ன டேட்டா உள்ள போட்டிருக்கணுமோ, இப்ப நம்ம எல்லாம் கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், இந்த நாள் வந்தா, இந்த நாள் வரல, இந்த நாள் லேட்டா வந்தா, அது வந்து கம்ப்யூட்டர்ல போயிடுது. இந்த கம்ப்யூட்டர் 31ஆம் தேதி இவனுக்கு இவ்வளவு சம்பளம், ஏன்னா இத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கிறான், இத்தனை நாள் லேட்டா வந்திருக்கிறான், அவனுக்கு இவ்வளவு சம்பளம்னு கொடுக்குது. இது ஃபீட் பண்ணதுனால தானே இத்தனை சம்பளம் கரெக்டா வந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்குள்ள என்ன இருக்கு? 29 வாசிக்கலாமா மறுபடியும்? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வந்துச்சா போன வருஷம் கெட்ட வார்த்தை? 10 விருத்திக்கு ஏதோ நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீங்கள் பேசுங்கள்.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க இதெல்லாம் வந்துச்சா போன வருஷம் நிறைய இருக்கு. இந்த கலாத்தியர் 5:5 தானே ஆவியின் கனிகளும் மாம்சத்தின் கிரிகளும் சொல்லி இருக்கிறது. இதை கொஞ்சம் நம்ம வாசித்து பார்க்கணும். சரி விடுங்க, சொல்லி முடிச்சிட சில காரியம். சரி, அடுத்தபடியாக பொய் சொல்லுதல். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு. நம்மளே சொல்லுவோம், டேய் பொய் சொல்லாது, எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. பிள்ளைகள்கிட்ட சொல்றோம்ல, பிள்ளைகள்கிட்ட சொல்ல மாட்டோமா? ஏதோ ஒண்ணு சொல்லுவோன்னே, பொய் சொல்லாத, எனக்கு பொய் சொன்னா ரொம்ப கோபம் வரும். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? பொய் சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் ஆண்டவர் நம்ம சொல்றாரு. போன வருஷம் பொய் சொன்னமா? சாதாரண பொய், பெரிய பொய், மிகப்பெரிய பொய், அப்படியெல்லாம் அதுக்கு நம்ம அடையாளம். இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன பொய் அப்படிங்கிறோம். பொய் தானே. சங்கீதம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 12:2, அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகள். பாஸ்டர் சொல்றது இல்ல, அவரவர்கள் தங்கள் தோழரோட என்ன செய்கிறார்களா? பொய் பேசுகிறார்களா? அல்லேலூயா. 58:3 வாசிக்கலாம். நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். 58:3 58:3. துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பொய் சொன்னா துன்மார்க்கர்னு அர்த்தம். துன்மார்க்கர்கள் பொய் சொல்லுகிறாங்க. அப்போ பொய் சொல்றவங்க யாரு? துன்மார்க்கர். நம்ம பரிசுத்தவான் சொல்றோம். ஆனா பொய் சொன்ன உடனே என்ன ஆயிடும்? அந்த கலர் அப்படியே மாறிடுது, அந்த அடையாளம் அப்படியே மாறிடுது. பொய் சொன்ன உடனே துன்மார்க்கர் ஆயிடும். அப்ப பொய் சொல்லலாமா? சரி, நிறைய காரியங்கள். அடுத்தபடி கோபம். 2024 வருஷத்துல கோபம் வராதவர்கள் எல்லாம் ஒரு கையை வைத்துங்கள். எல்லாருக்கும் கோபம் வந்துச்சுங்கிறீங்களா? மிக மிக தீமையை உண்டாக்கக்கூடியதான் கோபம். கோபத்தை பத்தி நான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட, பெரிய செய்தியே சொல்லியிருக்கேன். கோபம் தான் நம்மை மிருகங்களாக மாற்றுகிறது. மனித குணத்தை மாற்றுகிறது என்ன தெரியுமா? மிருக குணம் அப்படிம்பாங்க. அதான் கோபம். அதாவதுமான கோபத்தையும் விட்டுவிடணும். யாக்கோபுக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். ரொம்ப லேட் பண்ணும். கோபம் வருது எந்த அளவுக்கு சொல்லுவோம்ல, பல்ல கடிச்சிட்டு தாங்காததுக்கு தான் என்ன வரணும்? கோபம் வரணும். சிலவங்களுக்கு எடுத்த உடனே வந்துடும். சொல்லுவாங்க மூக்கு நினியில இருக்கு அப்படிம்பாங்களே, அந்த கோபம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. கோபத்துல பல விதமான கோபம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பட்டாசு கோபம் தப்புடு வரும், போயிடும், அவ்வளவுதான். கோபப்பட்டாங்க, அப்படி போச்சு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இன்னொரு வார்த்தை, புஸ்வான மாதிரி. கோபம் வந்து புஸ்வான மாதிரி போயிடுச்சு, பரவாயில்ல. சிலவங்களுக்கு வந்தா விறகு கட்ட கோபம் அப்படிம்பாங்க. என்ன கோபம்? விறகு கட்ட கோபம். விறகு கட்ட கோபம்னா அனல் பத்திட்டே இருக்கும், அனலா இருந்துட்டே இருக்கும், ரொம்ப நேரம் இருக்கும். சிலருடைய கோபம் ஒரு நாள் போகாது, ஒரு வாரம் போகாது, ஒரு மாசமும் போகாது. அப்படிப்பட்ட கோபம். சிலருடைய கோபம் வைக்கப்போர் கோபம். வைக்கப்போர் கோபம்னா வைக்கப்போர்ல நெருப்பு வச்சு பாருங்க, அது அணையவும் செய்யாது, எரியும் இருக்கும். இப்படிப்பட்ட கோபம் நிறைய இருக்கு. கோபம் எதுவானாலும் அது நமக்கு தீமை செய்யும். அதனால கோபத்தை விட்டு விடணும். பிரசங்கி 7:9 சொல்லி இருக்கிறது. பிரசங்கி 7:9. கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். அப்படின்னா
கோபம் கொள்றவன் எல்லாம் யாரு? மூடன். மூடன். மூடன் கோபம் கொள்ளுவான். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க நான் யாரு? மூடன். மூடன்னா முட்டாள். கோபப்படுறவங்க எல்லாம் யாரு? முட்டாள். எத்தனை முட்டாள் இருக்கீங்க இங்க எல்லாருமா? மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். கோபம் இருந்துட்டே இருக்கும். குடிகொன்றதுல இருந்துட்டே இருக்கிறது. புஷ்வான மாதிரி வந்துட்டு போயிட்டா பரவாயில்ல, பட்டாசு மாதிரி வெடிச்சு போயிட்டா பரவாயில்ல, இந்த வைக்க போற மாதிரியும் அந்த விறகட்ட மாதிரி எரிஞ்சிட்டே இருந்தா அவ்வளவுதான், குடும்பமே போச்சு. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். அப்படி நம்ம மூடர்களா இருக்கக்கூடாது. கோபத்தை அடுத்தபடியாக சொல்லி முடிச்சுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? 1 hour தான் எனக்கு. சரி, ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். ஒருவனத்திலும் கடன்படாதிருங்கள். வேத வசனம் நம்ம சொல்லி இருக்குது கடன்படாதிருங்கள். 2024 வருஷத்துல நான் கடன் வாங்கல அப்படின்னு தைரியமா சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாங்குனீங்களா? சும்மா நீங்க கை உயர்த்த மாட்டீங்களோ? இல்ல எல்லாரும் வாங்கினீங்களோ? பெரிய கடன் எல்லாம் பாஸ்டர், சின்ன சின்ன கடன். சின்ன கடனோ பெரிய கடனோ, வசனம் என்ன சொல்லி இருக்குது? அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் என்ன செய்யாதீர்கள்? கடன் படாதிருங்கள். கடனை வாங்க போகும்போது ரொம்ப யோசிக்கணுங்க, தவிர்க்கவே முடியல. அதான் ஒருத்தர் சொன்னார், இரவிலே கடன் வாங்குவதை பார்க்கல, இரவிலே பட்டினியாய் படுப்பது நலம். அப்படின்னா என்ன? சாப்பாட்டுக்கு இல்ல, நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு இல்ல, படுத்துக்கோ. ஆனாலும் கடன் வாங்கி என்ன செய்யாத? சாப்பிடாத, கடன் படாத. 2024 வருடத்துல நம்ம கடன் பட்டிருப்போமானால் வேத வசனத்துக்கு புறம்பாய் போயிருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. கடன் என்று சொல்லுகிற பலவிதமான கடன் இருக்கு. அதை பத்தி பேசினா ரொம்ப பேசிட்டு இருக்கணும். தகுந்த கடன், தகுதி இல்லாத கடன், முடிந்த கடன், முடிவில்லாத கடன், வட்டி கடன், வட்டி இல்லாத கடன், கந்து வெட்டி, சாதாரண வெட்டி, இப்படி எல்லாம் கடன், பல கடன் இருக்கிறது. இங்க வேதம் அதையெல்லாம் சொல்லல. அந்த காலத்துல கந்து வெட்டி இருந்திருக்காது போல் இருக்கு. அது இல்லாட்டி ஆண்டவர் சொல்லிப்பா கந்து வெட்டி வாங்காதே அப்படின்னு எழுதியிருப்பாரு, கந்து வெட்டி படாதே அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆண்டவர் பொதுவா சொல்லிட்டாரு, கந்து வெட்டியோ சாதாரண வெட்டியோ, கடனோ கடன் வட்டியோ இல்லாமலோ வட்டியோடோ எதுனாலும் நீங்கள் கடன் படாதீர்கள். அன்பை தவிர வேறொன்றிலும் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் அன்பு கூறுகிற கடன் வைக்கலாம், ஆனா மற்ற எதிலையும் என்ன செய்யக்கூடாது? கடன் வைக்கக்கூடாது. அடுத்தபடியாக கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 139 சங்கீதம் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி, பிறருக்கு வேதனை உண்டாக்கும் வழி ஏதாயிலும் இந்த 2024 வருடத்தில் நம்மிடத்தில் இருந்ததா? பிறரை வேதனைப்படுத்தும்படியாய் நடந்து கொண்டோமா? பிறரை வேதனைப்படுத்தும்படியாய் பேசினோமா? நம் மூலமாக பிறர் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதா? வேதனைப்படுத்துகிற ஏதாயிலும் காரியங்கள் வார்த்தையால், சொல்லால், செயலால். சங்கீதக்காரர் 139:1 சொல்லுகிறார், நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. ஆமா, அருமையான அந்த வார்த்தை. 130 நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. வசனம் இல்லையோ? எத்தனை வசனம்? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. 39:1 அப்படிதானே? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, அல்லேலூயா, அடக்கி வைப்பேன். நாவினால் பாவம் செய்கிறது. ஒரு பாவம் செய்யலங்க. கொலை செய்யல, கொள்ளை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, அந்த விதமான எந்த பாவத்தையும் செய்யல. ஆனா எனக்கு ஒரே ஒரு சுபாவம் இருக்குது. என்ன பாவம்? நாவினால் பாவம். நீங்க நினைக்கிறீங்க நாவினால பாவம்னா கெட்ட வார்த்தை பேசுறது மட்டும்தான் பாவம்னு?
தகாத வார்த்தைகள், பிறரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், மரியாதை இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள், இவைகளெல்லாம் வேதனை உண்டாக்கக்கூடியது. பிறரை புண்படுத்தும்படியான வார்த்தைகள், நாவினாலே நாம் பாவம் செய்யாதபடிக்கு. யாக்கோபு அதை பற்றி சொல்லும்போது அருமையாய் சொல்லி இருக்கிறார். யாக்கோபு 3:6 சொல்லி இருக்கிறது, நாவும் நெருப்பு தான். நாவும் நெருப்பு. நாவுங்கிறது என்னது? நெருப்பு. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி. அதான் நான் சொன்னேன், கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, வேசித்தனம் செய்யல, திருடல, பொய் சொல்லல, எல்லாம் இல்ல. ஆனா நாவினால நம்முடைய முழு சரீரமும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்படின்னா வேற எந்த பாவமும் செய்யாம நாவினால தகாத வார்த்தையோ, பிறரை புண்படுத்தும்படியான வார்த்தையோ, கெட்ட வார்த்தைகளோ நாவினாலே பாவம் செய்திருந்தால் நரக அக்கினியிலே கொளுத்தப்படும். வேற எந்த பாவத்தையும் செய்யாம இருந்து நாவினாலே பாவம் செய்தா கூட என்ன? நரக அக்கினியாலே கொளுத்தப்படும். நுழலும் தன் வாயினால் கெடும். வாயினால கெட்ட ஏராளமான பேர் இருக்காங்க. வேற எந்த காரியம், எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. மரியாதை இல்லாம பேசுறது, கணவனை வாடா போடான்னு பேசுறது, கணவனை வாபோன்னு பேசுறது, பிள்ளைகளை மூடனே, பிள்ளைகளை மடையர்களே, பிள்ளைய கழுத, சாதாரண வார்த்தை தான். மரியாதை கொடுக்க வேண்டியவர்களுக்கு மரியாதையின்றி பேசினாலே பாவம். தரம் இல்லாமல் பேசினாலே பாவம். எதிர்த்து பேசினாலே பாவம். கணவன் மனைவி எந்த காரணத்தை கொண்டும் கணவனை எதிர்த்து பேசக்கூடாது என்பதுதான் வேதத்தின் சட்டம். எதிர்த்து பேசினாலே பாவம். நம்ம நினைக்கிற வேற பாவம் ஒண்ணு செய்யலையா, நான் வீட்டை விட்டு வெளியே போகல, நான் அதை செய்யல, இதை செய்யல. வாயினாலே பாவம் செய்திருந்தாலே நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுவார். வேற என்ன செய்யணும்? அது ஒண்ணும் போதும். எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. தவறு செய்தவர்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு, உண்மைதான். எந்த தவறையும் செய்யாம நாவினாலே மட்டும் பாவம் செய்து நரகத்துக்கு போறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யோபு சொல்லுகிறார். யோபை குறித்து யோபு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 21:2-10, 21:10, 22:10. சாரி, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு இரட்டிப்பாய் ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? யோபு தன் நாவினாலே பாவம் செய்யல. நம்மில எத்தனை பேர் 2024ஆம் வருடத்திலே பாவம் செய்திருக்கிறோம்? எதிலே? நாவிலே. நீதிமொழிகள் 12:18 சொல்லும்போது பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. என்னவா? பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அப்படின்னா என்ன? பேசினாலே உள்ளத்தை தொலைச்சிட்டு போற மாதிரி பேசுவாங்க, குத்துற மாதிரி பேசுவாங்க, செத்துறலாம் போல இருக்கும் சொல்லுவாங்களே, சொல்ற பார்த்தா செத்துறலாம் போல இருக்கும்பாங்க. ஆமா, பட்டய குத்து போல குத்தி பேசுகிறவர்களும் உண்டு. ஆனா கடைசியில நரக ஆக்கினை தான் உண்டு. நான் சொல்லல, இந்த ஒரு சிறிய பாவத்திற்கு நரக ஆக்கினையானா வேதம் தான் சொல்லி இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம நியாயஸ்தானத்திற்கு முன்பாக என்ன கொடுக்கணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. 2024ஆம் வருஷத்துல 15-16 காரியத்தை 17 காரியமா எத்தனை சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் வந்தது, இதையெல்லாம் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க பாக்கியவான்கள் இல்ல. இதுல தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா ஆண்டவரிடத்துல மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு 2025ஆம் வருஷத்துல இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி, இந்த காரியங்கள் எல்லாம் 2024ஆம் வருடத்திலே வந்தது,
நான் அவைகளை மேற்கொண்டேன், நான் அவைகளை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். இல்ல, இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது, ஆனா தோற்று போயிட்டேன். ஆண்டவர் கிருபையாய் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அந்த ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே 2024 வருடத்துல இந்த விதமான போராட்டங்களிலே நான் ஜெயிக்க முடியல, தோத்துட்டேன், சில காரியங்களை தோத்துட்டேன், உண்மைதான் ஆண்டவரே. ஆனா 2025 வருடத்துல இதையெல்லாம் நான் ஜெயிக்கணும். இந்த போராட்டம் 2025 நான் உயிரோடு இருந்தா எனக்கு வரும், யாருக்கும் வரும். உலகத்தில் வாழுகிற எந்த மனுஷனுக்கும் இந்த விதமான போராட்டங்கள் வரத்தான் செய்யும். அதிலும் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாய் வரும். இதை நான் ஜெயிக்கணும். ஜெயம் கொண்டவனுக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறீரோ அதை நான் பெற்றுக்கொள்ள, இந்த காரியத்திலே நான் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்துல. இது ஒரு நல்ல நாள். நல்ல நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன், பொய் அதை என்னால ஜெயிக்க முடியல, இந்த கசப்பு அதை என்னால ஜெயிக்க முடியல, பொறாமை ஜெயிக்க முடியல, என்னுடைய நாவு அதை நான் ஜெயிக்க முடியல, என்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்க முடியல. ஆண்டவரே 2025 வருஷத்துல நான் இதுல ஜெயிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவதற்கான பலனை தருவார். ஜெயிக்கணும்னு சொன்ன ஆண்டவர் ஜெயிப்பதற்கான கிருபையும் பலனையும் நமக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னென்ன காரியத்துல என்னால ஜெயிக்க முடியல ஆண்டவரே, நான் அதை ஜெயிக்க எனக்கு அதிகமான கிருபை தாங்க, எனக்கு அதிகமான பலன் தாருங்க, அதிகமான ஞானம் தாருங்க, அதிகமான பொறுமையை தாருங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்போமா? எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்களிலே நாங்கள் ஜெயித்தோமா தோற்றோமா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். சிலவைகளை ஜெயித்தோம், சிலவைகளை தோல்வி அடைந்தோம். ஆண்டவரே, ஜெயித்தவைகளுக்காக நன்றி. தோல்வியடைந்த காரியங்களிலே 2025 வருடத்துல நான் தோற்க கூடாது ஆண்டவரே. இந்த ஜெபத்தை செய்த ஒவ்வொருவரையும் ஜெயாளிகளாய் நிறுத்தும், அவர்கள் அதை ஜெயம் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்படி ஜெயம் கொண்டு நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற எல்லா பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கன மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.